பாலசிங்கம் 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. ஏன்னால் உங்கள் கட்சி முன்னெடுத்திருக்கிற விஷயம்தான் இன்னைக்கு பேசுபொருளாக இருக்கிறது. அதனால 4 பேர்ட்டையும் கேட்டுட்டு உங்ககிட்ட வரேன். மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற இடம் இன்றைய தேவை, அதுவும் ஒரு ஆளும் கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க, அதோடைய தேவை அந்த கட்சிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும்னு தெரியாததில்லை. ஆனால் இதை எதன் அடிப்படையில் இதை இப்பொழுது முன்னெடுக்கிறீர்கள்? முதலில் பொங்கலூர் நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் சொன்னதுலேருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அவர் மது ஒழிப்பு என்பது வேறு, மது விலக்கு என்பது வேறு. அண்ணன் அருணன் அதை தெளிவாக குறிப்பிட்டாங்க. மது விலக்கு என்பது அரசாங்கத்தோடு மட்டுமே தொடர்புடையது. மது ஒழிப்பு என்பது அரசாங்கத்தோடும் தொடர்புடையது, மக்களோடையும் தொடர்புடையது. அப்போ இதில் பெரிய குழப்பம் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய சிக்கல் அதில் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கிற இந்த மாநாடு என்பது மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு. இப்போ மது ஒழிப்பு அப்படி என்பது ஒருபுறம் கடைகளை மூடுவது அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கை, இன்னொரு புறம் மக்களிடத்தில் வைக்கிற கோரிக்கையும் இருக்குது. என்ன கோரிக்கை? கடந்த காலத்திலலாம் குடிப்பது தவறு என்று இந்த பொது சமூகம் ஏற்றுக்கிட்டு அப்படி தான் இருந்தது. குடித்தா தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை தான் இருந்தது. இன்றைக்கி குடிப்பது தவறு இல்லை என்கிற ஒரு பார்வை இன்றைக்கி பொது சமூகத்தில் ஏற்பட்டிருக்குது. இப்போ பொதுமக்களிடத்தில் அத்தகைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் அவங்ககிட்ட அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா, மனித வளம் பாதிக்கப்படுது. நாங்கள் ஒரு புறம் குடியால் விதவைகள் அதிகமாகறாங்க, விபத்துக்கள் அதிகமாகுது, பொருளாதார சீரழிவு வருது, இது ஒரு புறம். ஆனால் ஒரு வீட்டுக்கு மட்டுமே இது பாதிப்பு அல்ல, ஒட்டுமொத்தமாக மனித வளத்துக்கு பாதிப்பு. ஹியூமன் ரிசோர்ஸ் அது வேல்யூ இல்லாதது. அது அந்த மனித வளம் சீரழிக்கப்படுகிறது. 35 வயசில் இறந்து போகிறான், 40 வயசில் இறந்து போகிறான், அந்த குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்துடுது, வேறு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போது மது ஒழிப்பு என்பது அந்த காலத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புத்தர் சொன்ன விஷயந்தான் இது. அந்த காலத்தில் இருந்திருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, வள்ளுவர் சொல்கிறாங்க, அப்புறம் பெரிய மகான்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது மது ஒழிப்பு என்பது மக்களிடத்தில் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இது தவறு, இது உனக்கு வீட்டுக்கும் இது கேடு, இது நாட்டுக்கும் கேடு, மனித வளத்துக்கும் கேடு என்பதை மக்களிடத்தில் சொல்வதற்கான எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அவர் சொன்னார், மனு எடுத்து போய் கொடுத்த உடனே முதலமைச்சர்கிட்ட ஒரு மனு கொடுத்தா உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்களே அப்படின்னு. எதுக்கு மனு கொடுக்கணும் என்பது இருக்குது, எதுக்கு விழிப்புணர்வோடு ஒரு போராட்டம் நடத்த வேண்டியதுன்னு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இது உணர்ந்து தான் தலைவர் இது மது விலக்கு மாநாடுன்னு அறிவிக்கலை, இது மது ஒழிப்பு அப்படின்னு தான் அறிவிச்சிருக்காரு. ஆகவே இந்த மது ஒழிப்பு மாநாடு ஏன் விடுதலை சிறுத்தைகள் நடத்துது? ஏதோ எல்லாமே கூட்டணி கணக்கோடு இதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல, அப்படி கிடையாது. எந்த உள்நோக்கமும் கிடையாது. எந்த வருத்தத்திலிருந்தோ அழுத்தத்திலிருந்தோ விடுதலை சிறுத்தைகள் இந்த கோரிக்கையை அரசுக்கோ வைக்கலை. இந்த கோரிக்கை 2 கோரிக்கை வச்சுருக்கோம். ஒன்று, தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம், டாஸ்மாக் கடைகளை மூடணும் அல்லது படிப்படியாக அதை குறைக்கணும் அப்படின்றது. அதை தான் அவர் குறிப்பிடுறாரு. ரெண்டாவது கூட்டணிக்குள்ளேயே பேசி இருக்கலாமே, அதுதான் சொல்ல. ரெண்டாவது, மத்திய அரசு இதை ஒரு தேசிய கொள்கையை அறிவிக்கணும். ஆர்டிகல் 47 அது குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆர்டிகல் 44 உடனடியாக சட்டம், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாஜக எவ்வளோ முனைப்பு காட்டுது. இடபிள்யூஎஸ் போன்ற சட்டமெல்லாம் ஒரே நாளில் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றுது. அப்படி இருக்கும்போது 45 ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அப்படி என்பது என்னென்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே வழிகாட்டும் நெறிமுறைகளும் அப்படி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக மாறணும் அப்படின்றது தான் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கணுடைய எண்ணம். ஆகவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இதெல்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக தான் ஆர்டிகல் 47 ஏன் ஒரு சட்டமாக கொண்டு வரக்கூடாது? மத்திய அரசாங்கத்துக்கு இது பொறுப்பு இல்லையா? மத்திய அரசாங்கம் எது வேணாலும் செய்தியில் உடனடியாக. ஆனால் இது ஏன் செய்யலை? ஒரே நாடு ஒரே தேர்தலெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இது ஏன் செய்யலை? அவங்க மத்திய அரசாங்கம் பொறுப்பு இருக்குது. இதை ஒரு தேசிய கொள்கையாக அறிவிக்கணும் அப்படின்றது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. இப்போ இந்த மாநாட்டை ஏன் விடுதலை சிறுத்தைகள் அறிவிச்சது இப்போ இந்த சூழ்நிலையில் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் ஏதோ போயிட்டு ஏதோ ஒரு கூட்டணி கணக்கு இது ஒரு நிர்பந்தப்படுத்தணும் அப்படி அல்ல. அதாவது ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்களுடைய கண்ணீரை கொச்சைப்படுத்துகிற விஷயம் இப்படி பேசினாங்கன்னா இது அவங்களுடைய கண்ணீரை கொச்சைப்படுத்துறது. கள்ளக்குறிச்சியிலையோ மரக்காணத்தில் இறந்தவங்களுடைய அவலத்தை நீங்கள் நேரில் போய் பார்த்துருந்தா தெரியும். கள்ளக்குறிச்சியில் 69 பேர் இறந்தாங்க. இறந்த பிறகு அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களை நேரடியாக சந்திக்கிற போது அந்த களத்திலிருந்து தான் இந்த போராட்டம் அறிவிக்கப்படுகிறது. ஏதோ திட்டமிட்டு போராட்டத்தை அறிவிக்கலை. கள்ளக்குறிச்சி சம்பவம் திட்டமிட்டு நடந்ததா?
நச்சு சாராயத்தில் இறந்து போனாங்க. அந்த நச்சு சாராயத்தில் இறந்து போனவங்களுடைய குடும்பங்களை சந்திக்கிற போது தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்களை சந்திக்கிற போது அவர்கள் வைத்த கோரிக்கை தான் டாஸ்மாக் கடையை மூடுங்கப்பா அப்படின்னு அவங்க வைக்கிற கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை தான் தலைவர் மாநாடாக ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு ஒரு மாநாடாக அறிவிச்சிருக்கிறார். இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. அதே அந்த இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கான காரணங்களை நீங்க சொல்றீங்க. அது சமூகத்துல ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூட்டணி கட்சி கணக்கை தாண்டி மக்களிடம் போய் இந்த விஷயங்களை பரப்புரைய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குங்கிறத கூட புரிந்து கொள்ள முடிகிறது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு முன்பு பேசிய வீடியோவை இப்ப எதுக்கு அட்மின் போடணும்? திரும்ப அது அட்மின் கதைங்கிறது எல்லா கட்சிக்குமான டெம்ப்ளேட் ஃபார்முலாவா ஆயிருச்சு. எதையாவது ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னா கன்வே பண்ணிட்டு அப்புறம் அட்மினோட பிரச்சனைன்னு சொல்றது அப்படிங்கிறது நாங்களுக்கு தெரியாத சட்டம். சஃபி சொன்னதுலேருந்து நான் எடுத்துக்கு வரேன். ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷன்ல பிரேயாம்பிளில் சொல்லப்படுறது. அது வெறும் கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா பிரஜைகளுக்கும் அரசியல் ஜனநாயகம் என்பது தேவை. அப்படி அரசியல் ஜனநாயகம் இருக்கிற ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் என்பது அனுமதி திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வகையில் நான் அது மகிழ்ச்சியாக நான் தெரிவிக்கிறேன். அப்போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்களுடைய கோரிக்கை ஏதோ இந்த தேர்தலுக்கு வைத்தது போல ஒரு பார்வை வைக்கப்பட்டிருக்கிறது. மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் போது இந்த கோரிக்கையை வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை, அதன் மூலமாக ஒரு டிபேட் வருது. ஆனால் இது எதை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இந்நேரம் இந்த 10 நாட்களோ 15 நாட்களோ எதை பற்றி விவாதம் நடந்திருக்கும்னா, மதுவால் சீரழிவு என்ன நடந்திருக்குது, போதைப் பொருளால் என்ன சீரழிவு நடந்திருக்குது, எவ்வளோ தூரம் இதை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றியான ஒரு பார்வையும் கருத்தும் இருந்திருந்தால் பரவாயில்ல. அதை தாண்டி இதுக்கு அரசியல் கணக்கோட அரசியலோட முடிச்சு போட்டு கூட்டணி வருமா, கூட்டணி ஒழியுமா என்கிற அந்த பார்வைக்கு போகுது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது எப்போ சொன்னோம்னு சொன்னால், 10 ஆண்டுகள் தேர்தலை புறக்கணித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1999 முதலாக தேர்தல் பாதைக்கு அடியெடுத்து வைத்த போது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு. நீங்க இன்னைக்கு சொல்லல, இது முன்னாடிலேருந்து நீங்க சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அந்த மெசேஜை சரி இப்போ உங்களுடைய எக்ஸ் தளத்துல போட்டீங்க அப்படின்னா அது டெலீட் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் டெலீட் பண்ணப்படுது, அதுக்கு விளக்கம் கேட்கப்படுது, விளக்கம் சொல்லப்படுது. இது எல்லாம் தான் ஒவ்வொரு அசைவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு நான் பதில் சொல்ல. அப்போ ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு நாங்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக அதை வச்சிருக்கிறோம். இப்போ எப்படி அது வந்தது, ஏன் போட்டீங்க, ஏன் டெலீட் பண்ணீங்க, இதுதான் இப்போ கேள்வி. மரமில நகரில் 12ஆம் தேதி நடந்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் தலைவர் அவர்கள் தேர்தல் பாதைக்கு எப்படி விடுதலை சிறுத்தைகள் வந்தது, அவங்க நம்ம என்ன மாதிரி கோரிக்கைகளை வச்சுருந்தோம், இன்றைக்கு எவ்வளோ மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம், இந்த மாநாட்டினுடைய கோரிக்கை என்ன என்பதை பற்றி பொறுப்பாளர்களுக்கு சொல்லுகிற போது அப்போ ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம் என்கிற முழக்கத்தெல்லாம் நம்ம வச்சுட்டு இத்தனை மாநாடுகள் நடத்திருக்கு. இப்போது மது ஒழிப்பு மாநாடை நடத்துகிறோம், ஆகையால் இது எல்லாரும் நீங்கள் இதுக்கான தயாரிப்பு வேலைகளை செய்யணும்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல தான் சொல்லியிருக்காங்க. அப்போது இதை நெக்ஸ்ட் டே எங்களுடைய அட்மின், பொதுவாக அட்மின் தான் இதை பார்க்குறாங்க. அப்போ பார்க்குற போது ஒரு டைட்டில் போடுகிற போது அதில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு போட்டார். அதாவது 12ஆம் தேதி நீங்கள் கூட சொன்னீங்க, இது முன்பு பேசிய காணொலின்னு சொன்னீங்க. முன்பு பேசிய காணொலி அல்ல, அது 12ஆம் தேதி பேசிய காணொலி தான். அது 12ஆம் தேதி பேசின காணொலிக்கு ஒரு டைட்டில் போடும்போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு அட்மின் போடுறாரு. அந்த அட்மினை நானும் கேட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னலாம் கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், 1 நிமிடம் போட்டுட்டேன், அப்புறம் அந்த டைட்டில் சரியாக இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால் நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு அது தலைவருக்கு தெரிந்த பிறகு தலைவர் மறுபடியும் அதை சொன்னதுக்கு பிறகு இவங்க ஃபுல்லாக டைப் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் தான் அதை திருப்பி போட்டிருக்காங்க. அது 12ஆம் தேதி நடந்த அந்த செயற்குழுவில் நடந்த அந்த வீடியோவை தான் போடும்போது அந்த டைட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கும் இப்போ இருக்கிற அரசியல் கணக்குகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது அப்படி தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, நீங்கள் அதிமுகவிற்கு அழைப்பான்னு கேட்டால் உடனே அதற்கு ஓகேங்கிறீங்க. ஏன்னா பாஜக இது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை. ஏன்னா பாமக மாதிரியான கட்சியும் இதை மது ஒழிப்புக்காக குரல் கொடுக்குற ஒரு கட்சி தான். ஆனால் அந்த 2 கட்சிக்கும் வேறொரு காரணம் சொல்லி அவர்களை தவிர்த்துட்டு மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு அப்படிங்கிறதும் ஒரு பேசு பொருள் தானே. அது ஒரு பாமக மது ஒழிப்பை பற்றி பேசி மாநாடுகள் நடத்துறதையோ அல்லது போராட்டத்தை நடத்துறதையோ நாங்கள் வேணான்னு சொல்ல வரவேற்கிறோம். அவங்க மது ஒழிப்புக்காக அவங்க எதுவும் செய்யலை அப்படின்னு நாங்கள் சொல்ல, அவங்க செஞ்சுருக்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் அது வேறு விஷயம்.
பாஜக அதுக்கான ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்லையானோ அது வேற விஷயம். ஆனால் பாஜகவுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் என்பது இது ஒரு தேசிய கொள்கையை அறிவிக்கணும் என்கிற அந்த வேண்டுகோளை மதுவிலக்கு சட்டம் என்பதை கொண்டு வரணும் என்பது வேண்டுகோள். ஆனால் பிஜேபி அல்லது பிஎம்கேக்கு ஏன் வந்து இது வந்து கூப்பிடக்கூடாது அப்படின்றத உங்கள் கேள்வி. பிஜேபி பிஎம்கேவுக்கு நாங்கள் ஏற்கனவே அருணன் அண்ணன் சொன்னது போல் நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். எப்படி இந்த ஸ்டாண்டை நாங்கள் எடுத்திருக்கோம்னா, மதவாத சக்திகளோடு எப்போதும் கூட்டு இல்லை. இப்போ நிறைய பேர் கூட சொன்னாங்க எல்லா கதைகளையும் திறந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, டோர்களை மூடிக்கிட்டு ஒரு முடிவை அறிவிச்சிருக்குதுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். பாமகவோடும் கூட்டு இல்லை, பாஜகவோடும் கூட்டு இல்லை. அப்போ ஏன் அவங்க ரெண்டு பேரோட கூட்டு இல்லை? மதவாத சக்தியா இன்றைக்கு நாட்டை பிளவுபடுத்துது வெறுப்பு அரசியல் மூலமாக. சரி, இது வந்து கூட்டணிக்கா நீங்க போறீங்க, மது ஒழிப்பு மாநாடு தானே. அப்போ அவங்களோட எப்படி கை கோர்க்க முடியும்? நாங்கள் ஒரு பக்கம் மனு தர்மத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறோம், அவங்களோட போய் கை கோர்க்க முடியாது. அதே மாதிரி பிஎம்கே கடந்த கால அனுபவம், எங்களுடைய பட்டறிவு என்பது, அவங்க செய்த அந்த வேலைகள் எல்லாம் அதையெல்லாம் தாண்டி கூட நாங்கள் கைகோர்த்தோம். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கிற அந்த பேரில் நாங்கள் கைகோர்த்தோம். மீண்டும் அவர்கள் வந்து சாதிய அரசியலை தான் முன்னெடுக்கிறாங்க. அப்போ நிறைய பேருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. இது வந்து பாமக வந்து சாதி கட்சின்னு சொன்னால் விசிகா சாதி கட்சி இல்லையா அப்படின்னு. இதுவே தவறான புரிதல். விசிகா என்பது சாதி ஒழிப்பிற்கான கட்சி. ஒரு சாதி இந்துக்கள் வந்து சங்கம் நடத்துறதோ ஒரு கட்சி நடத்துறதோ சாதியை பாதுகாப்பதற்கான ஒரு கட்சி. அது ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கிற மக்கள், தலித் மக்கள் ஒரு கட்சியோ ஒரு சங்கமாக வச்சுருக்காங்கன்னா அது சாதி ஒழிப்பிற்கான சங்கமாக தான் பார்க்கணும். அந்த பார்வை தான் கோளாறு. இப்போ இவன் வந்து சாதி வேண்டாம்னு தானே சொல்கிறான். இப்போ எப்படி எங்களை வந்து சாதி கட்சியாக பார்க்க முடியும்? ஆகவே பாமகவும் பாஜகவும் எங்களோடு கடந்த கால இருக்கிற அனுபவத்திலிருந்து எங்களுடைய கொள்கை நிலைப்பாடின் அடிப்படையில் நாங்கள் அந்த கட்சி வந்து வேணாம்னு சொல்கிறோம். அவ்வளோதான். அவங்களோட சேர்ந்து நாங்கள் எங்களால் செயல்பட முடியாதுன்றதை சொல்கிறோம்.